முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் உன் வீட்டு வாசலில் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை, இப்போதாவது நான் சொல்வதை கேட்க வந்து விட்டாயல்லவா? இதோ நீ எதிர்பார்த்த விதமாகவே உனக்கான வெற்றி செய்தி உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். சில நேரங்களில் உனக்கே என்ன செய்கிறோன்னு தெரியாத போது நீ தப்பான விஷயங்களை தவறாக தேர்ந்தெடுக்கும் போது தான் உனக்கு நேரம் சரியில்லாததாக மாறுது. அப்படி நேரம் சரியில்லாத போது தவறான மனிதர்கள் சுலபமாக உன் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் எப்போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக யோசித்து செய்ய பழகு. கண்மூடித்தனமாக நீ எல்லாரையும் நம்புனினா அவங்க சுலபமாக உன்னை தவறான வகையில் வழிநடத்த வாய்ப்புகள் வந்துவிடும் என் செல்வமே. நானும் நீ என்னதான் செய்கிறேன்னு பார்க்கலான்னு பொறுமையாக கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சில விஷயங்களில் நீ தவறுவாக முடிவெடுத்தாய், தவறான விஷயங்களை செய்ய தொடங்கினாய். சரி, என்னதான் ஆடுற, எவ்வளோ தூரம் தான் போகிறேன்னு நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இப்போது எல்லா வகையிலும் இருந்தும் பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா? நீ செஞ்ச தவறும் தப்பும் உனக்கு புரிஞ்சிடுச்சு தானே? அதன் மூலமாக உனக்கு வந்த வலியும் மனக்கசப்புகளும் உன் வாழ்க்கையை இப்போது நல்ல முறையில் வழிநடத்தும் நான் உறுதியாக நம்புகிறேன். எப்போவுமே தப்பு நடந்த உடனே நான் வந்து உன்னை காப்பாற்றிட்டேன்னா அதுவே உனக்கு பழக்கமாயிடும். தவறு செய்ய நம்மளை எப்படியும் நம்ம அப்பன் முருகன் காப்பாற்றிடுவாருன்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துடும். அதனால தான் சில சமயங்களில் உன்னை தப்பு செய்ய விட்டு தவறு செய்ய விட்டு அதில் நீ மாட்டிக்கிட்டு முழிச்சு அதை நீயே சரி செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியத்தையும் துணிவையும் கொடுத்து உன்னாலையும் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற மன உறுதியை உனக்கு கொடுக்கணுன்ற நோக்கத்தோட இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்தேன் என் செல்வமே. இப்போது நீ உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட, கொஞ்சம் பக்குவமும் முதிர்ச்சியும் கூட உனக்கு வந்துருச்சு. அதனால தான் இனிமேலும் யாரும் உன் வாழ்க்கையில் வரவோ உன் வாழ்க்கையை நரகமாக மாற்றவோ விட்டுடக்கூடாதுன்றதுக்காக இப்போது உன்னை கட்டி காத்து அள்ளி அரவணைச்சு உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஓடி வந்தேன். என்னுடைய பாதுகாப்பும் என் வழிநடத்தலும் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்படி உன் வீட்டுக்கே நான் உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்வமே. தினமும் வாழ்க்கையில் 1000 கஷ்டமும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உனக்கு மனசுக்கு அமைதி உண்டாகும் விதமாக திடீர்னு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்து நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்துடுவ. அப்படி நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு ஒரு நாள் உட்காந்து நீ கடந்த காலத்தையெல்லாம் திரும்பி பார்த்து இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு யோசிச்சின்னா நடந்ததையெல்லாம் நினைக்கும் போது உனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா நீ கவலைப்பட்ட பாரு, அது எதுவுமே அந்த அளவுக்கு தேவையற்றது தகுதியற்றதுங்கிறது உனக்கு புரிய வரும். இதுக்காக நம்ம இவ்வளவு கவலைப்பட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ நீ ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகளை தான் பெருசாக நினச்சி தலையில் தூக்கி வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. முதல்ல வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சமாளிக்க முடியுன்ற தைரியத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. அதுக்காக ஆணவமும் அகங்காரமும் தலைக்கணமும் உனக்கு வேண்டாம். பக்தியின் மூலமாக மட்டுமே, தைரியத்தின் தன்னம்பிக்கையின் துணிச்சலின் மூலமாக மட்டுமே அனைத்தையும் வாழ்க்கையில் சரி செய்ய முடியுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ நினச்சதை விட உனக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கையை நான் மெதுவாக செதுக்கிக்கிட்டே இருக்கேன். இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்காம போன விஷயங்களுக்கும் நடக்காமல் போன விஷயங்களுக்கும் தாமதத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது என் செல்வமே. எல்லா தடையும் உன்னை பாதுகாப்பதற்காகவும் உனக்கு நீ நினச்சதை விட பெருசாக உன் கைகளில் வெற்றியை கொடுப்பதற்குமாகவே நான் செஞ்சேன். இத்தனை நாள் நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை இன்னும் நல்ல இடத்துக்கு தான் கொண்டுட்டு போக போகுது. உனக்கான நல்ல பாதையை காட்டி நீ நினச்சதை விட உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே சில விஷயங்களில் உனக்கு தோல்விகளை கொடுத்தேன், சில விஷயங்களை தள்ளி போட்டேன், சில விஷயங்களை உனக்கு தாமதமாக்குனேன். மொத்தத்தில் எல்லாமே நான் உனக்கு நன்மைக்காக மட்டும்தான் செஞ்சேன்றத காலம் போக போக நிச்சயமாக நீ புரிஞ்சுக்குவேன் செல்வமே. ஒவ்வொரு விஷயத்தில் நீ தோற்று போகும்போதும் உனக்கு துன்பம் வரும்போதும் உன் பயமெல்லாம் உனக்கு தைரியமாக மாறியதை நீ உணர்ந்தாயா? எந்த விஷயத்தை நினச்சி நீ பயந்துக்கிட்டு இருந்தியோ அது தவறாகவே நடந்து அப்புறம் உனக்குள்ள நீயே தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய
சக்திசாலியாக மாறிட்ட. உன் இழப்புகள் அனைத்தையும் நீ பாடங்களாகவும் அனுபவங்களாகவும் புரிஞ்சுக்கிட்டதானே? நீ பல விஷயங்களை என்கிட்ட கேட்டிருந்தாலும் சில விஷயங்களை நான் கொடுக்காமலே போனாலும் கூட உன் இதயத்துக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். மனித வாழ்க்கையில் இருட்டுங்கிறது எப்போதும் என்னாலும் நிரந்தரம் கிடையாது. இதோ உன் வாழ்வின் இருளை விலக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் ஓடி வந்துட்டேன் பாத்தியா? எவ்வளவு பெரிய பாறையிலும் கூட சில நேரங்களில் ஒரு சின்ன விதை முளைச்சி செடியாக வளர்ந்து அந்த பாறையை பிளந்து கொண்டு மரமாக வளர்ந்து நிற்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது இருக்கும் துன்பங்கிற அந்த பெரும் பாறையை பிளந்து கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிற செடியை நான் உருவாக்கி தரப்போகிறேன். எத்தனையோ முறை நீ அவமானப்பட்டிருக்கலாம், தோத்துப்பட்டு போயிருக்கலாம், அசிங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே உன் இதயத்தில் உனக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்காகவே நான் செஞ்சேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் மன உறுதியோட நம்பிக்கையோடு இருந்தீனா அந்த இமயமலை கூட உன் காலடியில் வந்து கிடக்குமேன் செல்வமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படவும் வேணாம், கலங்கவோ கவலைப்படவும் வேணாம். ஏன்னா உனக்கு துணையாக இந்த முருகன் நான் அல்லவா இருக்கேன். யாமிருக்க பயமேன்ற என்னுடைய வார்த்தைகளை நீ எப்போதும் மனசில் வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் ஒரு 10 விஷயத்துக்காக நீ பயப்படுற கவலைப்படுறன்னு வச்சுக்குவோம். உண்மையிலேயே அந்த 10ல் 9 விஷயம் கூட உன் வாழ்க்கையில் சரியாக நடக்காது. நீ பயப்படும்படி எதுவுமே தவறாக நடக்க நானும் விட்டுட மாட்டேனேன் செல்வமே. நீ 10 விஷயத்துக்காக பயந்தினா அதில் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நீ பயந்தது போல் நடக்கலாமே தவிர மிச்சம் 9 விஷயங்களிலும் நான் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வழியில் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். என்ன நடந்தாலும் ஐயோ இப்படி நடந்துருச்சே, ஐயோ நான் தோற்று போயிட்டனே, ஐயோ எனக்கு கிடைக்கலையே, எனக்கு நடக்கலையேன்னு நீயாகவே உன் மனசை சிதைக்க வேண்டாம். எவ்வளவுதான் கசப்பான அனுபவங்கள் கிடைச்சாலும் கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலுமே கூட மனசை அமைதியாக்கிக்கிட்டு நிகழ்காலத்தில் நடக்கிற அழகான தருணங்களை மெதுவாக ரசிக்க தயாராகு. இது இப்படி நடந்துருச்சு, அது அப்படி நடந்துருச்சுன்னு நீ வருத்தப்பட்டு வாழ்க்கையையும் நேரத்தையும் கொலை செய்து வீணாக்கி விட வேண்டாம். வாழ்க்கைங்கிறது நீ அழகாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டதல்லவா? அதில் சின்ன சின்ன சிக்கல் முக்கல் இருந்தாலும் என்னதான் கல் முள்ளு வந்து குத்தினாலும் கொஞ்சம் சமாளிச்சிட்டினா அப்புறம் கண்டிப்பாக நீ போகிற பாதை மலர்பாதையாக மட்டுமே இருக்கும். நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோன்னு இன்னைக்கு உட்காந்து பயந்து வாழ்க்கையை ரசிக்க மறந்துடாதே. இந்த நிமிஷமே உனக்கு கிடைச்ச அழகான வரம்தான். இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடுத்தினா மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. ஒரே ஒரு நிமிஷம் நின்று நல்லா யோசி. உன் வாழ்க்கைங்கிறது ஒன்றும் ஓட்டப்பந்தயம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே முன்னேறக்கூடிய ஒரு நல்ல பயணம். சில நாட்கள் உனக்கு மனசு சோர்ந்து போகும்படியா, மனசு கவலைப்படும்படியா ஏதாவது விஷயங்கள் நடக்கலாம். சில நாட்கள் உன்னை திட்டுவாங்க, சில நாட்கள் உன் கூட சண்டை போடுவாங்க, மறுபடியும் சில நாட்கள் நீ சந்தோஷமாக பேசி வாழத்தானே போகிற. அதை பற்றிய புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன சண்டைக்கும் சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் நீ மனசு சோர்ந்து போயிடக்கூடாது. நீயாகவே உனக்குள்ள மன தெளிவை கொடுத்து தைரியமாக சந்தோஷமாக வாழ தயாராகு. உன்னை பாதுகாக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் உண்ட முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டினாலே உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் வந்து நீ சுலபமாக முன்னேறிட முடியும் என் செல்வமே. நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கிற அனுபவங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல உன்னை வலுவாக்கிக்கிட்டு தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை வலுவான ஆளாக, தைரியமுள்ள பிள்ளையாக, புத்திசாலியான ஆளாக வாழ வைக்க தான் நான் ஆசைப்படுறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கும் உன் நல்ல மனசுக்கும் ஏற்றார் போல கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீயும் எதிலும் அவசரப்படாதே. அடுத்தவங்களையும் உன்னையும் ஒப்பிட்டு பார்க்காதே. நீ போகிற வேகத்தை விட மற்றவங்க வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுறாங்க, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக சுகமாக வெற்றிகரமாக வாழ்கிறாங்கன்னு ஒருபோதும் யோசிக்காதே. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தே தீரும். ஆனால் யாருக்கு எப்போது வருங்கிறது தானே இங்கு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாத விஷயம். உன் பாதையிலும் நிச்சயம் நீ முன்னேறுவாய்.
நம்பிக்கையோடு அமைதியாக உறுதியாக உனக்கான காரியங்களை நீ சரியாக செய்ய பழகு. இந்த முருகன் இப்போ உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா? உனக்கு தேவையான பணத்தையும் நீ எதிர்பார்க்கும் வெற்றியையும் உனக்கான மன நிம்மதியையும் நிச்சயமாக நான் கொடுப்பேன். நீயாகவே கண்டதையும் யோசித்து மனசில் குறைய உருவாக்கிக்கிட்டு மனசு சோர்ந்து போய் அமைதி இல்லாமல் வாழ்க்கையில் தவிக்க வேண்டாம் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் உனக்கு உயர்வாகவே கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ ஆசைப்பட்டதை விட நீ விருப்பப்பட்டதை விட உன் வாழ்க்கையை நான் இன்னும் சுகமாக சந்தோஷமாக உன் கைகளை ஒப்படைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். உனக்கு எது தேவையோ என்ன தேவையோ அது அனைத்தையும் சரியாக சிறப்பாக உன் கைகளில் சேர்ப்பித்து உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வந்துட்டேன்.